இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 28 February 2026 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸில் கெஜ்ரிவால் உட்பட அனைவரும் விடுவிப்பு, டெல்லி மதுபான கொள்கை வழக்கு ஊழல் வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று அந்த ஃபைனல் ஹியரிங் வந்து டெல்லி நீதிமன்றத்தில் வந்துச்சு, சரியா? ஸோ அதில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லோரையும் வந்து விடுவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அரசியல் செய்தின்றதுனால நம்ம ஜஸ்ட் பார்த்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கடற்படையில் இணைந்தது ஐஎன்எஸ் அஞ்ச்தீப் போர்க்கப்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வந்து நீர்மூழ்கி போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சப்மரைன் வார்ஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இது வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கி போர்க்கப்பல், சரியா? இது வந்து தேர்டு போர்க்கப்பல். இந்த அஞ்சுதீப்ன்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்னாலான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நேம் வந்து ஐஎன்எஸ் அர்னாலா, செகண்ட் வந்து ஐஎன்எஸ் ஆந்த்ரோந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது தேர்ட் ஒன். ஸோ இது எல்லாமே வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு கடற்படையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 இருக்குது, இது தேர்ட் ஒன். இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்னாலா அண்ட் ஆந்த்ரோந்த். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அஞ்சுதீப். ஓகே, ஸோ அதோட சிறப்பு அம்சங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 77 மீட்டர் நீளம் இருக்குது. வாட்டர் ஜெட்டு வந்து விசை வாயிலாக மணிக்கு 25 கடல் மைல் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை உலா 2.0 பேருந்து சேவை அமைச்சர் தொடங்கி வைத்தார். ஸோ நம்ம ஜனவரியில் வந்து சென்னையில் ஒரு ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னென்னா வந்து சென்னையில் இருக்கிற வெளிநாட்டிலேருந்து வெளிநாடு வெளியூர்லேருந்து வரவங்க சென்னையில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு பஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி இருந்துச்சு, பட் அகைன் இதை வந்து புது நேமில் இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து 50 rupees ஒரு டிக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க, சரியா? அது வந்து நார்மல் பஸ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரிக் குளிர்சாதன பேருந்து தான் ஒன்று ரெடி பண்ணி இப்போது அதை வந்து 2.0ன்ற பேரில் இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டுக்கு 50 ரூபா வச்சுருந்தாங்க நார்மல் பஸ்ஸில் இந்த மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு தனியாக. இப்போ பார்த்திங்கன்னா 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா சுற்றுலா இதுவும் சுற்றி பார்க்கறதுக்கு, சரியா? ஸோ நம்ம போனோம்னா இந்த பஸ்ஸே வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, சரி, பிளான்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரீசெண்டாக என்சிஆர்டி புக் இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா? அவங்களோட 8th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸில் இருக்கிற ஒரு புக்கில் வந்து இது ஒரு நீதிமன்ற ஊழல் பற்றி அதை பற்றி இருக்குது, ஒரு பாடமாக இருக்குது, லெசனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரித்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நீக்கணும், இது வந்து பொய்யான தகவலாம் நீங்கள் கொடுக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு காட்டமாக நம்மளுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ரொம்ப இதுவாக தெரிவிச்சிருந்தார். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்சிஆர்டி மேலே. இது ஆல்ரெடி வந்து நிறைய வந்ததால் இதை ஒரு புதுசாக யாரும் பார்க்கல. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் எப்படிலாம் ஊழல் நடக்குது அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. அந்த லெசன்ஸில் முறையற்ற கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் வழக்குகள் நோக்கம், நீதிபதிகளோட பற்றாக்குறை, அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு போல். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த எல்லா எல்லா எடிஷன்ஸையும் வந்து எங்கெங்கெல்லாம் புக்ஸ் இது பண்ணாங்களோ எல்லாத்தையும் திரும்ப பெறணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் தினம், நேஷ்னல் சயின்ஸ் டே. ஸோ February 28 நேஷ்னல் சயின்ஸ் டேன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரி, அப்படியே நெக்ஸ்ட்டு வந்தோன்னா மோடி வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார் இந்தியாவுக்கு. 2 நாள் இஸ்ரேல் பயணம் முடிச்சுட்டு நேற்றே ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ அவர் ஒரு இதுவில் பேசியிருக்காரு, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்தியா வந்தால் கனடா பிரதமர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அவர் ஒரு 4 நாள் பயணமாக வந்து இந்தியா வர போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று வந்து மும்பையில் வந்து இறங்கியிருக்காரு, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. March 2 வந்து பிரதமரோட மீட் பண்ண போகிறாரு. ஓகே, மண்டே. அப்போ நமக்கு நிறைய நியூஸஸ் தெரிய வரும், என்னென்ன எம்ஓஎஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் அறிய புதிய செயலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு தமிழகத்தில். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா வந்து, ஓட் பண்ணும்போது நம்ம அந்த ஓட்டிங் மிஷினில் நம்மளோட புகைப்படம், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் நம்ம பண்ணும்போது. ஓகே, அந்த புகைப்படம் வந்து கலர்லேயே இருக்கும், பேரும் வந்து பெருசாக இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு வாக்கு போடுறோன்றதும் நல்லா பெருசாக தெரியும் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அந்த மிஷினில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசிஐ நெட்னு ஒரு ஆப் இருக்குது, அது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எலக்ட்ரல் ஆப், அது எல்லா சர்வீஸும் ஒரே இதில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த இசிஐ நெட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி அது வந்து லைக் இப்போ சப்போஸ் தேர்தல் நடக்குது அப்படின்னா என்னென்ன கன்சிஸ்டன்ஸில் எவ்வளோ ஓட் பதிவாயிருக்கு, அது மாதிரி லைவாக வந்து நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரியா? அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கும் வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு அதையும் வந்து டக்குன்னு அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிளாக அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு அப்டேட்டாக பார்க்குறோம். ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு நியூஸாக நம்ம பார்த்துக்குறோம் எக்ஸாம் பாயிண்ட். ஓகே, அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கண்டென்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு வாயு சக்தி அப்படின்ற ஒரு போர் பயிற்சி. ஓகே, அங்கே இருக்கிற ஒரு இது ஜெய்சல்மார் விமானப்படை தளத்தில் வந்து வாயு சக்தி அப்படின்ற ஒரு போர் பயிற்சியும் போது ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு அது பேர் வந்து பிரசாத். ஓகே, அது இங்கிலீஷில் வந்து பிரசாத்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து ப்ரெசண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டரில் வந்து பயணிச்சிருக்காங்க. சரியா? இதன் மூலமாக ப்ரெசண்ட் ஹெலிகாப்டரில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் வந்து இவங்க தான். சரியா? இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் அக்டோபரில் வந்து ஹரியானாவோட அம்பலா படைத்தளத்தில் வந்து ரஃபேலில் வந்து பயணிச்சிருவாங்க. ரஃபேல் இது அந்த வார் ஹெலிகாப்டரில் வந்து பயணிச்சிருவாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி 2023 வந்து பார்த்திங்கன்னா சுகை M30 MKG அப்படின்ற ஒரு போர் விமானத்தில் பயணிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2023 சுகை 30 MKG, அப்புறம் போன வருஷம் 2025 அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேலில் பயணிச்சிருப்பாங்க. 2026 பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் 4 விமானத்தில் வந்து பயணிச்சிருக்காங்க. சரியா? அது வந்து இது வந்து ராஜஸ்தான், கடந்த வருஷம் வந்து ஹரியானா, அதுக்கு முந்தின ஃபஸ்ட்டு 2023 வந்து அசாம். சரியா? ஓகே, ஸோ அதை மட்டும் கண்டென்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, அடுத்து அப்படியே வந்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி இன்னொன்று. மேலும் 8 சிவிங்கி புலிகள் இன்று இந்தியா வருகை. ஸோ இந்த சீட்டாஸ் வந்து 1952 53 அந்த வாக்கில் வந்து இந்தியாவில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. சரியா? ஸோ இதை வந்து திரும்ப இந்த சீட்டாஸ் வந்து வளர்க்குறதுக்காக 2022 ப்ராஜெக்ட் சீட்டான்னு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்து அதன் மூலிமா பக்கத்து நாடுகள் ஆஃப்ரிக்கா, தென்னாஃப்ரிக்கா, அப்புறம் வந்து நமீபியா, அப்புறம் வந்து போட்ஸ்வானா, இந்த நாடுகள்லேருந்து நம்ம வந்து சிவிங்கி புலிகள் சீட்டாஸ் வந்து வாங்கி மத்திய பிரதேசில் இருக்கிற குனு நேஷ்னல் பார்க். ஓகே, குனு நேஷ்னல் பார்க்கில் வந்து வச்சு வளர்த்தோம். ஏன்னா அங்கே தான் வந்து அந்த சீட்டாஸ்க்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கே தான் வந்து இது பண்ணியிருந்தோம். சரியா? அதுங்களை வந்து வளர்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அதுங்க சில வந்து குட்டிகளும் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8 சீட்டாஸும் மேலும் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஓகே, போட்ஸ்வானாலேருந்து அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து அப்படியே வந்தோம்னா கடைசியாக ஒரு செய்தி இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 3ஆம் காலாண்டில் 7.8% பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 to 26 அக்டோபர் டு டிசம்பரோட 3ஆம் காலாண்டோட பொருளாதார வளர்ச்சி 7.8 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நேற்று ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்தது. என்னென்னா வந்து ஜிடிபியோட பேஸ் இயரை வந்து 2022-23 மாற்றிட்டாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி வந்து 2011 to 12 பேஸ் இயராக இருந்துச்சு. அதை 2022 to 2023 அதுதான் வந்து பேஸ் இயராக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே அந்த பொருளாதார வளர்ச்சியும் பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா?
ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் வீடியோஸ்.